இப்பொழுது இந்த யுத்தமானது அடுத்த கட்டத்துக்கு உச்சகட்டத்துக்கு போகிறது. ரஷ்யா தேசம் அதன் தலைமையிலே, ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் 38:7 ஆண்டவர் சொல்லக்கூடியதான வார்த்தை, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரஷ்யாவை பார்த்து. அதன் அடிப்படையில் ரஷ்யா தலைமையில் தான் யுத்தம் வர வேண்டும். அதற்கு துணையாக ஈரான், எத்தியோப்பியா, இன்னும் ஒரு மிக முக்கியமான நாடு வரும். இது ரொம்ப நாட்களாக இந்த வேதத்தில் உள்ள வசனத்தின்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 38:6 வாசியுங்கள் பார்ப்போம். எசேக்கியேல் 38:6 வாசியுங்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தொகர்மா வம்சத்தாரும். அப்போ வடதிசையிலிருந்து தொகர்மா என்கிறதான ஒரு கூட்டம் எழுப்பி வர வேண்டும். அந்த தொகர்மா யார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அதைத்தான் துருக்கி என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இங்க இருக்கு பாருங்க, இந்த தொகர்மா வம்சத்தினுடைய வடபுறத்தில் உள்ளது துருக்கி. இவர்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், நேட்டோ நாடுகள் அமைப்பில் அமெரிக்காவும் துருக்கியும் ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கி எழும்பாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரே அமைப்புக்குள்ள இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பல யுத்தங்களை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிராக துருக்கி வரும்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசியில் துருக்கி இஸ்ரேலுக்கு விரோதமாய் வரும். இப்பொழுது நேட்டோ நாடுகள் அமைப்பிலிருந்து அமெரிக்கா வெளியேறி இருக்கிறது. அதே வேளையில் இஸ்ரவேலும் துருக்கியும் யுத்தத்தை, அவர்கள் ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். துருக்கி சொல்லியிருக்கிறது, லெபனானை தாக்குவது என்னை தாக்குவதற்கு சமம். இன்னும் ஒரு வாட்டி லெபனானையோ ஈரானையோ தாக்கினால் துருக்கி யுத்தத்தில் வரும் என்று சொல்கிறார்கள். இப்போது நீங்கள் ஈரானை பார்க்கிறீர்கள். ஈரான் எவ்வளோ பலம் வாய்ந்த நாடாக இருக்கிறது. அதை விட பலம் வாய்ந்த நாடு தான் துருக்கி. ஈரானை விட பலம் வாய்ந்தது. இப்போ துருக்கி இந்த யுத்தத்தில் சேருகிறது, உள்ளே வருகிறது. எசேக்கியேல் 38:6 நம் கண்களுக்கு முன்பாக நடக்கிறது. இதோடு கூட ரஷ்யா, சைனா எல்லாம் ஒன்றாக சேரும். மாக்கோகு என்று இருக்கிறது. மாக்கோகு தான் மங்கோலியா, மங்கோலியாவுடைய வம்சம்தான் சைனா. இந்த நாடுகள் எல்லாம் ஒன்றாக இணையும். இணைந்து இஸ்ரவேலுக்கு கூட்டணிக்கு, அந்த யுஎஸ் கூட்டணிக்கு எதிராக வரும். வேதத்தில் சொன்ன இந்த தீர்க்க தரிசனமானது நம் கண்களுக்கு முன்பாக இப்போது நடக்கிறது. ஸோ இந்த யுத்தம் எப்போ முடிவுக்கு வரும் என்றால், இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து அடுத்த யுத்தத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ பாருங்க, பல நாட்டு பிரதமர்கள் சில காரியங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் சொல்லியிருக்கிறதை நன்றாய் கவனியுங்கள். ஒன்று, சிங்கப்பூர் பிரதமர், அவர் வெளியிட்ட வீடியோவில் மிக தெளிவாய் சொல்லுகிறார், மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம். அவர் சிங்கப்பூர் மக்களுக்கு உரையாற்றுகிறார். மிக மோசமான காலத்தை நாம் சந்திக்க போகிறோம், தயாராக இருங்கள், கொரோனாவை விட மிக மோசமானது ஒன்று வருகிறது. அவர் அந்த பேண்டமிக்கை பற்றி சொல்லலை, கொள்ளை நோயை பற்றி சொல்லலை. அப்போது எப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதோ அதை விட மோசமான நெருக்கடி ஒன்று வரப்போகிறது என்று சொன்னார். அவர் சொல்லி ஒரு 6 மணி நேரம் அல்லது ஒரு நாளைக்குள்ளாக இந்தோனேஷியா பிரதமர் நேரடியாக ஜனங்களுக்கு பேசினார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, நாம் மிக மோசமான காலத்தை எதிர்கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நாம் பார்த்ததை எல்லாத்தை விட ஒஸ்டாக இருக்க போகிறது. அது ஒரு வருஷத்துக்குள்ளே முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்படியானால் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள். ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு மறைமுகமாகவோ அல்லது பல நாட்டு பிரதமர்கள் வெளிப்படையாகவோ பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நம் நாட்டில் உள்ள ஒரு தொழிலதிபர் கூட இந்த எக்கானமி, பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்பொழுது அமெரிக்க பிரதமர் பேசினதை வைத்து சொல்லுகிறார், மிக ஒஸ்ட் பீரியட் ஒன்று வருகிறது, கேர்ஃபுல்லாக இருங்க என்று சொல்லுகிறார். ஸோ உலகளாவிய இந்த யுத்தத்தினுடைய விளைவு அடுத்த கட்டத்துக்கு போகிறதை உணர்த்துகிறார்கள். எல்லோரும் இதை பேச தொடங்கி இருக்கிறார்கள். பெருந்தலைவர்கள் பேசுகிறார்கள். டிவியில் ஏதோ ஒரு 4 பேர் உட்காந்து பேசுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் எங்கேயோ உட்காந்துட்டு எழுதுறதல்ல. பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுகிறார்கள். நாட்டினுடைய பிரதமர்கள் சொல்லுகிறார்கள். சிங்கப்பூர் பிரதமராக இருக்கட்டும், இந்தோனேஷியா பிரதமராக இருக்கட்டும், அத்தனை பேரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒரு ஒஸ்ட் சினாரியோக்குள்ள, ஒரு மிக மோசமான காலகட்டத்துக்குள் நாம் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுகிறார்கள். இந்த யுத்தம் இப்பொழுது முடிவுக்கு வராது. இந்த மலைக்கான முடிவு தான் யுத்தத்துக்கான முடிவு. மலைக்கான முடிவினால் என்ன நன்றாய் கவனியுங்கள். மலைக்கான முடிவினால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடியதான இந்த வழிபாட்டு தலத்தில் உள்ள மலையை அவர்கள் எடுப்பார்கள். இந்த மலை அவர்கள் வசம் போகும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே காரியத்தை ரஷ்ய பிரதமரும் புதின் சொல்லி, ரஷ்ய அதிபர் புதின் சொல்றார். கவனிங்க,
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் குறித்து ஒரு மிக முக்கியமான மற்றும் அச்சமூட்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இந்த போரின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏன் போரில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுக்கே கூட இது எங்கு போய் முடியும் என்று தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். ரஷ்ய தொழிலதிபர்கள் கூட்டமைப்பில் பேசிய புதின் இந்த போரின் தாக்கம் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றை போலவே உலக பொருளாதாரத்தை புரட்டி போடும் என்று எச்சரித்துள்ளார். இது அவர் மட்டும் சொல்லலை, சிங்கப்பூர் பிரதமர்லேருந்து இந்தோனேஷியா பிரதமர்லேருந்து எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த போர் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதோடைய அடுத்த கட்டத்துக்கு போகும். இதை உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாய் தான் சொல்லுகிறார். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எல்லாரும் இதை ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையாய் பார்க்கிறார்கள். இல்லை, இது ஆரம்பித்த இடம் இந்த மலைக்காக ஆரம்பித்தது. இந்த மலைக்கு ஒரு முடிவு வராமல் இந்த யுத்தம் முடிவுக்கு வராமல் இஸ்ரேல் நிறுத்தாது. இஸ்ரேல் இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டு தான் இருக்கும். அப்படியானால் இந்த யுத்தத்தில் இப்போ ரஷ்யாவும் வந்து சேர ஆரம்பித்திருக்கிறது. முதல்ல இஸ்ரேல் அமாஸ் ஆச்சு, அப்புறம் இஸ்ரேல் ஏமன் ஆச்சு, அப்புறம் இஸ்ரேல் ஈரான் ஆகுது. இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானோடு கூட அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தத்தில் 16 நாடு இருக்குது. 16 நாடுகளுக்கு இந்த யுத்தம் பரவி இருக்கிறது. பஹ்ரைன் அடிச்சிருக்கு, ஈரான், சவுதி அடிச்சிருக்குது, துபாய் அடிச்சிருக்கு, கத்தார் அடிச்சது, இப்படி பல நாடுகள் அடித்தது. இந்த பக்கம் ஈரான் இஸ்ரேல் பல நாடுகளை அடித்திருக்கு. ஸோ இந்த யுத்தமானது விஸ்தாரமாகுது. நீங்கள் இந்த பேப்பரில் வர செய்தி, இந்த சொல்கிற காரியங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்கணும்னா வெறும் இங்கே சொல்லப்படுகிற செய்தியை கவனிக்கக்கூடாது. உலக நாடுகள் இருக்கிற செய்தியும் பாருங்கள். அதை தாண்டி அது மிக முக்கியமாக வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இது எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. அதைத்தான் இன்னைக்கு இந்த யுத்தம் தொடங்கின பிறகு இந்த செய்தியை நாங்கள் கொடுக்கல. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யுத்தம் வந்த உடனே இப்படி தான் யுத்தம் வந்தோடனே யுத்தத்தை பற்றி சொல்கிறாங்க. நாங்கள் பேசினது 2008 உள்ள வீடியோ இருக்கிறது. 2008 இந்த ரஷ்யாவும் இஸ்ரேலும் யுத்தம் பண்ணும் என்று இதே வசனத்தை வைத்து சொல்லியிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எருசலேம் தலைநகராக மாறவே இல்லை. அப்பொழுதே அந்த செய்தியில் ஆண்டவர் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். இப்போவும் சொல்கிறேன், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. இது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை விளக்கி சொல்லுகிறோம், அவ்வளவே. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் தலைநகராக மாறும் என்று. அதைத்தான் 2008 இந்த வசனத்தை எடுத்து சொன்னோம். இந்த வசனத்தின்படி எருசலேம் தலைநகராக மாறும் என்று. 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. அதே வசனத்தில் தான் இருக்கிறது, மீண்டும் இஸ்ரேலுக்கு விரோதமாய் ரஷ்யா வரும் என்று சொல்லி. இப்போ ரஷ்யா உள்ளே நுழைந்திருக்கிறது. ரஷ்யாவுடையதான இந்த யுத்தமானது இஸ்ரேலுக்கு விரோதமாய் மாறி இருக்கிறது. கவனியுங்கள், இது இஸ்ரேலுக்கு விரோதமாக ரஷ்யா வரக்கூடியது. 2025 ரஷ்யா கொடுத்ததான வார்த்தை. அப்பொழுது வந்ததான பேப்பரில் வந்ததான, அது டிவியில் வந்ததான நியூஸ். ரஷ்யா தற்போது 3ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தை அறிவித்துள்ளது என உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது. கடந்த சில நாட்களாக ரஷ்யாவின் மிசைல் தாக்குதல்களால் ஐரோப்பிய யூனியன் மற்றும் அருகிலுள்ள நாடுகளுக்கு பேரிடர் நிலை ஏற்பட்டுள்ளது. இது 2025 இருக்கு. அதுக்கு தான் சொல்கிறோம். ஏதோ இன்னைக்கு யுத்தம் நடக்கிறத வச்சுக்கிட்டு இதை உங்களுக்கு சொல்லவில்லை. ஏற்கனவே இதை பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு 3 ஆண்டு காலமாக அப்படியே வரிசை கிரமமாக டைம்லைன் நாங்கள் சொல்லுகிறோம். இந்த காலகட்டத்தில் இது நடக்கும்பொழுதுதான் வருகை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே லூக்கா 21:24 நீங்கள் வாசிங்க, 28 வாசிங்க பார்ப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அப்படியானால் இது சம்பவிக்கும் போதுதான் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அப்படின்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சு 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. இனி மீட்புக்கான காலம். எப்போ வேணாலும் இயேசுவின் வருகை வரும். அதைத்தான் சொன்னேன். அந்த வழிபாட்டு தலம் இல்லாமல் போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வருகை தான். எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வரும். 2000 வருஷமாய் காத்திருக்குதல் முடிவுக்கு வரும். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசுவின் முதலாம் வருகைக்கு காத்திருந்தாங்க 2000 வருஷம். ஆனால் ஒரு நாள் திடீரென்று இயேசு அவர்களுக்கு முன்பாக வந்தார். அதே மாதிரி தான் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் 2000 வருஷம். அன்னைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். முடிவுக்கு வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவர் சபையை மீட்கும்படி வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அந்த காலத்தினுடைய முடிவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை காலம் எலிசா சொன்னார் கேயாசியை பார்த்து,
தோப்புகளையும் துறவுகளையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வாங்குவதற்கு இது காலமா? காரணம், அவர்கள் அப்பொழுதே காத்திருந்தார்கள். ஆனால் திடீரென்று ஒரு மனுஷன் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அறிவித்தான். அப்படியானால் இயேசு பின்னாடி வரப்போகிற அர்த்தம். அதே மாதிரி தான் 2000 வருஷமா இயேசு வராருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நிறைய கிறிஸ்தவர்களுக்கு, ஏன் ஊழியக்காரர்களுக்கு, நல்ல மூத்த ஊழியர்களுக்கு கூட இந்த வருகையை பற்றினதான ஒரு அசதி வந்து விட்டது, ஒரு நிர்விசானம் வந்துடுச்சு. வராதுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இப்போ வராது, ஏன்னா அவங்க கேட்டு 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 அவங்க காதுகள் இந்த புலி வருதுன்ற மாதிரி கேட்டு கேட்டு இப்போ வரமாட்டாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது சொன்னாலும் அவங்க அனுபவத்தில் பேசுகிறாங்க, அல்லது அவங்களுடையதான அந்த கேட்ட அனுபவம் அப்படி தாங்க சொல்லுவாங்க, அது இப்பெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. தயவு செய்து மோசம் போகாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ வேணாலும் சம்பவிக்கும். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இதை ஒட்டி ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் யுத்தங்கள் செய்திகளை இங்கேயும் கேட்கிறீர்கள், நடக்கிற யுத்தத்தை குறித்தும் பார்க்கிறீர்கள். ஸோ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனாலும் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். காரணம் என்ன? இந்த யுத்தம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த யுத்தத்தை எல்லாத்தை விட மோசமானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சவொன்னே அவரை பார்த்து கேட்டாங்க, 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், 3ஆம் உலக யுத்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவேளை 4ஆம் உலக யுத்தம் நடந்தால் 3ஆம் உலக யுத்தத்தில் ஜனங்கள் மிச்சமாக இருக்க மாட்டார்கள், 4ஆம் உலக யுத்தத்துக்கு ஆள் இருக்காது என்று சொன்னார். காரணம், அவ்வளவு மோசமாக இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுதும் அதே தான் ரஷ்ய அதிபர் சொல்லுகிறார், மிக மோசமாக இருக்க போகிறது. உலகளாவிய இந்த யுத்தம் விஸ்தாரமாக இருக்கும். ஆனாலும் இயேசு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் கேட்கிற செய்திகள், உங்களுக்கு டிவியில் வர்றது, இந்த கொரோனாவில் உங்களுக்கு வர நியூஸை கேட்டு கேட்டு நீங்கள் எப்படி பயந்தீங்க, அந்த மாதிரி இதை குறித்து பயப்படாதிருங்கள். ஏங்க இவ்வளோ பெரிய யுத்தம் வருதுன்னு சொல்கிறீங்க, மிக மோசமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க, எப்படி கலங்காமல் இருப்பது? அதைத்தான் இயேசு சொன்னார். இந்த யுத்தம் உலகத்தில் நடக்கிற ஒரு அடையாளமே. 1ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு, 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு இது வருதுனால இது 3ஆம் உலக யுத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் 1ஆம் உலக யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன், 2ஆம் உலக யுத்தத்திலே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் வருகிற யுத்தத்திலும் உங்களை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. அந்த வசனம் மிக தெளிவாக, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும், இந்த ரெண்டும் அடுத்தடுத்து இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. இப்போ பகலில் பறக்கும் அம்பு ஏவுகணைகள், மிக மோசமான கண்டமிட்டு கண்டம் தாக்குகிற ஏவுகணைகள், நெடுந்தூரம் சென்று தாக்குகிற ஏவுகணைகள், அணுகுண்டுகளை தாக்கி கொண்டு போகிறதான, தூக்கி கொண்டு போகிறதான அந்த ஏவுகணைகள் எல்லாம் தயாராக இருக்கு. ஒவ்வொருத்தரும் டெய்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு நாடும் டெய்லி டெஸ்ட் பண்ணுது. நார்த் கொரியா பண்ணுது, ரஷ்யா பண்ணுது, மற்ற ஐரோப்பா நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு இராணுவ பயிற்சி பண்ணுறாங்க. பல நாடுகள் சோதனைகளை செய்கிறது. எல்லாம் பாருங்கள், ஏவுகணை சோதனை தான் பெரும்பாலும். பகலில் பறக்கும் அம்பிற்கும். அப்படியானால் இந்த அம்புகள் பறக்கும், அது மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும், உலகளாவிய பேரழிவுகள் வரும். ஆனாலும் அவைகளுக்கு நடுவிலே தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை, தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்பொழுது சொல்றேன், எல்லா கிறிஸ்தவர்களும் பாதுகாக்கப்படுவார்களா? இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை இட்டார். எகிப்திலே ஒரு பெரிய வாதை, அந்த ராத்திரியிலே தலைப்பிள்ளை எல்லாம் சங்காரமாக என்று முன்னறிவித்தார். ஆனால் அதற்கு ஒரு கட்டளை கொடுத்தார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீட்டுக்குள் அந்த வாதை வராது. அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிற வீடு இஸ்ரவேல் வீடா எகிப்து வீடான்னு தெரியாது. ஆனால் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்தால் அந்த வீட்டுக்குள் வாதை வராது. அந்த வீட்டுக்குள் வாதை வரக்கூடாதுன்னா வாசலில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கணும். அதே தான் இயேசு சொல்லுகிறார். அவர் கிறிஸ்தவர்களை காப்பாற்றுவேன் என்று இயேசு சொல்லவில்லை. தம்மை நோக்கி விசுவாசிக்கிறவர்களை, பார்க்கிறவர்களை, கூப்பிடுகிறவரை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அவரை நோக்கி யார் கூப்பிட்டாலும் அவைகளுக்கு நடுவில் இவ்வளவு காரியங்களை முன்னுரைத்த தேவன், எச்சரிக்கையை சொன்ன ஆண்டவர் அதற்கான வழியையும் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஸோ இயேசு உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். வெறும் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசினால் போதுமா என்றால் இல்லை. அந்த வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் அரைக்கச்சையை கட்டி கொண்டு, பாதரட்சையை தொடுத்து கொண்டு,
தன் கையிலே தடியை பிடித்துக்கொண்டு கசப்பான கீரையை புசித்து பஸ்கா ஆசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதே தேவன் தான் சொல்லுகிறார், வெறும் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்து வேதாகமத்தை ஷெல்ஃபில் வச்சிருக்கிறவங்க வீட்டுக்கு இது இல்லை. இது உண்மையாய் கர்த்தரை தேடி இரவும் பகலும் அவரை காத்திருந்து அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் காத்திருக்கிறவர்களுக்குத்தான் இந்த வாதை வராது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் நீங்கள் ஏதோ சபைக்கு போய் தசமாம் காணிக்க கொடுத்துட்டா உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டீங்க. அப்படித்தான் உங்களை நிறைய பேர் நடத்தவும் செஞ்சுட்டாங்க. ரொம்ப லகுவாக மாற்றிட்டாங்க. பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்கிற மாதிரி காட்டி கொடுத்துட்டாங்க. இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது கஷ்டம் என்று அவர் சொல்லுகிறார். இது மனுஷனால் கூடாதது தான் என்று சொல்லுகிறார். தேவனால் தான் எல்லாம் கூடும். அப்படியானால் ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். ஆனால் ஒன்று மட்டும் தயவாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், இனி உங்களுக்கு காலம் இல்லை. உலக தலைவர்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி வேதமும் சொல்லி இருக்குது. ஆண்டவரும் உங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகிறார். இனி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கான காலம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜபத்தை ஆரம்பியுங்கள். பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து குடும்ப ஜபம் பண்ணுங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் டிவி, ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஃபோனு, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்காதீங்க. வரப்போற காலம் மிக கொடிது. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார், இனி வீடுகளிலே இயேசுநாதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அரைக்கச்சை கட்டப்பட்டிருக்க வேண்டும். அரைக்கச்சை என்றால் வேதம் சொல்லுகிறது சத்தியம் என்னும் அரைக்கச்சை. நீங்கள் சத்தியத்தில் நிற்க வேண்டும். ஊழியர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நிறைய ஊழியர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்கள் சபையை நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டிய காலகட்டம். மற்ற எதுக்கான நேரமும் இல்லை. ஒருவேளை உங்கள் சபைக்கான தேவைகள் இருக்குமானால் அதை பரலோகம் ஏற்ற நேரத்தில் கொடுக்கும். உங்கள் வேலை உங்கள் சபையை பாதுகாப்பது. உங்கள் விசுவாசிகளை சத்தியத்தில் நிறுத்துங்கள். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை கொரோனா மாதிரி ஏதாவது வந்து லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா ஆன்லைன் இருக்குது, நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆன்லைனில் சபை நடத்திடலாம், ஊழியம் பண்ணிடலான்னு. திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் நினையாத காரியம் வருது. கரண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? நெட்டு வேலை செய்யாட்டி என்ன பண்ணுவீங்க? நான் சொல்லலை, ஆன்லைனில் போய் பாருங்கள், என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு போய் பாருங்கள். நீங்கள் நினைக்கிறத விட மோசமானது நடக்கும். ஆன்லைனில் நம்பாதீங்க, கரண்ட்டை நம்பாதீங்க, செல்ஃபோனை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. இருக்கிற காலத்திலேயே உங்கள் விசுவாசிகளுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுங்க. இப்போ திருப்பியும் சொல்கிறேன், எச்சரிப்பாக சொல்கிறேன், இப்போ கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் தான் அந்த காலகட்டத்திலே பாதுகாக்கப்படுவான். இப்போ நிர்விசானமாக சோம்பேறியாக இருக்கிற சபைகளும் ஊழியக்காரர்களும் அந்த காலகட்டம் வரும்போது நிலை நிற்க முடியாது. இது வெளிச்சம் இருக்கிற காலம். வெளிச்சத்தில் நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் ஒன்று வருகிறது. இந்த எச்சரிப்பை எடுத்துக்கோங்க. உங்கள் சபையை பாதுகாக்கிற இடத்துக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் சபைகளில் ஜபத்தை வைங்க. அது எத்தனை நாளைக்கு நடக்கிற வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் இனி ஜபத்தை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் ஜனங்களை வசனத்துக்குள்ளே நிறுத்துங்க. ஜனங்களுக்கு உலக ஆசைகளை கொடுக்காதீங்க. பரலோகத்தினுடைய மேன்மையை சொல்லிக் கொடுங்க. அதுதான் அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வருகிற காலம் மிக சமீபம். இனி காலம் செல்லாது. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிற ஆண்டவர் சீக்கிரம் உள்ளே வரப்போகிறார். கதவு திறக்கப்படும். ஆயத்தம் பட்ட புத்தி உள்ள கன்னிகைகள் அழைத்து கொண்டு போகப்படுவார்கள். கதவு அடைக்கப்படும். கையில் பைபிள் இருக்கு, எங்கிட்ட ஒரு ஊழியம் இருக்கு, நான் ஒரு சபையில் இருக்கேன், நான் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கேன், நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கேன், நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வசனம் மட்டும்தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். இன்னையிலிருந்து வேற எதையும் நம்பாம வசனத்தையும் தேவனையும் நம்புங்க. எந்த ஸ்தாபனமோ எந்த ஒரு ஐக்கியமும் கூட்டிட்டு போகாது. பரலோகத்துக்கு தேவன் மட்டும் கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. ராஜா வருகிற காலம் சமீபமாயிற்று. இனி ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் திருச்சபையும் வீடும் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய இடத்துக்கு நாம் வந்து விட்டோம். அல்லேலூயா.